ஸ்ரீ கொடுங்குளூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப்ப நம்ப பார்க்க போறது இந்த 2026ல குறிப்பாக மார்ச் மாசத்துல, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருக்கோம். குறிப்பாக ரிஷவ ராசி பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சேனலை முதலா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற பட்டன் அமுத்திங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். குறிப்பாக நமக்கு ரிஷவ ராசி. ரிஷவ ராசி அப்படி சொல்லும்பொழுது, மகாலட்சுமி யோகம் படைச்ச ராசி அது. ரிஷவ ராசிக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி, சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் யோகம் படைச்ச ராசிக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்கு? மொத்தத்துல முக்கியமான கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 கூடையவன் புதனோட வீட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் அமைஞ்சிருக்கிறாருங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியனோட வீட்ல கேது பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவான் வீட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ராகு பகவான் உட்காந்துருக்கிறாரு. அடுத்ததாக 11ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது குருவோட வீட்ல 2 இப்ப பார்த்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அது அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 11ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது குருவோட வீட்ல சுக்கிர பகவான் உச்ச நிலை அடைகிறார். உச்சம் பெறுறாரு. சரிங்களா? அந்த உச்சம் பெறும் பொழுது அதுலயே சனீஸ்வர பகவான் இருக்கிறாருங்க. மொத்தத்துல லாபஸ்தானத்துல இருக்காங்க. லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் கூட குருவோட வீட்ல சுக்கிர பகவான் அங்க சேர்றாரு. அப்ப உச்சநிலை அடைகிறாரு. உச்சநிலை அப்படி சொல்லும் பொழுது அவ்வளவு அதான் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ஒரு ஆசை, அதே மாரி ஆடம்பரம், அதிகாரம், செல்வாக்கு, கீர்த்தி, உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து, சுகம் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு என்ன சேரணுமோ அந்த அளவுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்புக்கு மேல அந்த உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விதமான யோகம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிஷவ ராசிக்கு இருக்கு. இந்த ரிஷவ ராசியில் இந்த அதாவது சுக்கிரன் உச்சம் அடையும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக பார்த்துட்டு ரிஷவ ராசியுடைய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, இதனால வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்யலைங்க. அதான் பார்த்தீங்கன்னா படிச்சு வீட்ல இருக்கேன். இல்ல அப்படின்னா திருமணமான பின்னாடி வீட்ல இருக்கேன். இல்ல ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இருக்குது. வீட்ல தான் இருக்கு அப்படி சொல்லும் பொழுது, நீங்க ஒரு சின்னதா ஒரு பட்ஜெட்ல அத பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குனாலுமே கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது உங்கள எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. வாய்ப்புகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில மார்ச் மாசத்துல 30 வருஷம் வரைக்கும் இந்த வாய்ப்பு நமக்கு இல்ல. அதுக்கு பிறகு தான் வருது. அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கங்க. அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமணம் அப்படி சொல்லும் பொழுது எங்கெங்கேயோ சொன்ன மாரி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கும்போது 1000 ஜாதகம் பார்த்தாச்சு, பொருத்தம் பார்த்தாச்சு, அதே மாரி வச்சுக்கோங்க சொந்த பந்தத்தில பார்த்தாச்சு, அசல பார்த்தாச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த யோகமும் உங்களுக்கு கூடி வருது. அந்த யோகம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதான் ஊர் முழுக்க அலைஞ்சு அது பக்கத்திலே இருக்குது, உள்ளூர்ல இருக்குது, அடுத்த தெருவுல இருக்குது, மாப்பிள்ளை இருக்காங்களே, பெண் இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு திடீரென்று ஒரு வாழ்க்கை அமையும். இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, நாம எதிர்பார்க்காத அளவுக்கு நாம எப்படி சொன்ன மாரி வச்சுக்கோங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தோமோ, அதே கண்கூட நடக்கும். அந்த மாரி யோகம் நமக்கு இப்ப வருது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா தொழிலே இல்லாம இருப்பீங்க. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா, கொரோனா வந்தது. அதுக்கு முன்ன நேர காலங்கள்ல சரியில்லாம இருந்தது. இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள குடுத்திருக்கும். அதேமாரி படிச்சு முடிச்சு வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல தொழில் தொடங்கி பார்த்தீங்கன்னா, ரன் பண்ண முடியல. கொஞ்சம் எல்லாமே கடனா இருக்குது. அதேமாரி பார்த்துட்டீங்கன்னா, விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி சொல்லும்பொழுது இது மறுபடியும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு காத்துட்டு இருக்குதுங்க. லாட்டரி சீட் அடிக்கும். இது 100% உண்மை. இதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? அதனால பார்த்துட்டீங்க அப்படின்னா எதற்குமே நீங்க தயங்காமல், எதுக்குமே நீங்க அச்சப்படாம, நமக்கு எல்லாமே அமைஞ்சிரும் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையோட மகாலட்சுமி வழிபட்டுட்டு, அதே மாரி சுக்கிர பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா உச்சநிலை அடையும் பொழுது, இதெல்லாமே நமக்கு தேடி வரும். லாபஸ்தானத்துல இருக்காங்க. அதான் மெயினான விஷயம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதே மாரி 2 கூடையவன் அப்படி சொல்லும்பொழுது புதனோட வீட்ல குரு அதாவது உட்கார்ந்திருக்கிறாரு. அது வக்ரம் அடைய போறாரு அப்படி சொல்லும்பொழுது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப வார்த்தைக்கு உங்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். நீங்க சொன்னா 4 பேர் கேட்பாங்க. அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, புது புது ஐடியாக்கள் வரும். நாம பார்த்துட்டீங்கன்னா, இதெல்லாம் வேண்டாம், நம்மளால முடியாது, செய்ய முடியாதெல்லாம் தூக்கி போட்டதெல்லாம் வச்சு வைக்கும்போது, அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் வச்சு வைக்கும்போது எடுத்து செய்ற அளவுக்கு, அது 4 பேர் நமக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு, நான் உங்க கூட சேர்றேன், எனக்கு ஏதாவது பண்ணி குடுங்க. அதே மாரி நான் முதலீடு போடுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு ஒன்று கூடி வரதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்துருச்சு. ரிஷபராசி நேயர்களுக்கு.
வெளிநாட்டு பயணம் திடீர்னு அமையும். அந்த வெளிநாட்டு பயணம் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்க வாழ்க்கை எங்கேயோ கொண்டுட்டு போயிரும். அந்த மாரி யோகங்கள் இருக்குது. இல்ல வெளிநாட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இத்தன வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு சரியான ஒரு பலன் இருக்குது. சரியான ஒரு லாபம் இருக்குது. இதுவுமே நல்லா அமைஞ்சிருக்குது. கவர்மெண்ட் வேலை இல்ல வந்து எழுதுனவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களும் பதவி உயர்வு கிடைக்கும். அந்த மாரி யோகங்களும் உண்டு. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலாம். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு சங்கடமா இருந்தது. இல்ல அப்டின்னா வந்து சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்டின்ற அளவுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. இது எல்லாமே தாண்டி மனசுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒண்ணு உருவாகும். மனசுக்குள்ள வந்து ஒரு தெம்பு உருவாகும். மனசுக்குள்ள வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னு ஒரு தன்னம்பிக்கை ஒண்ணு உருவாகும். இது எல்லாமே வந்து பண்ணும்பொழுது வந்து நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் சரி, அதே மாரி வந்து 3வது மனுஷனும் சரி, இல்ல நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்கிறோமோ அவங்களையும் கூட வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, நம்மளோட முகம் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம சொல்லு அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம செயல் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து திருமணம் இத்தன வருஷம் தடங்கலான திருமணம் திடீர்னு அமையிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதுவும் தேடி வந்தாச்சு, குடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியமே இல்லைங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கோயிலுக்கு போனோம், ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தோம், செலவு பண்ணோம், எல்லாமே இத பண்ணுனது பூரா வேஸ்ட்டா இப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தவமா இருந்து, அதேமாரி வச்சுக்கும்போது கடவுள் மேல வந்து வரமா இருந்த நீங்க, உங்களுக்கு அந்த பாக்கியம் உங்கள தேடி வருது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ, அந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பா பூர்த்தியாகும். அந்த மாரி யோகமும் உண்டு. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். நீண்ட நாளாக சொத்து விக்காம இருந்தது. அத வித்துட்டு வந்து கடன கட்டிக்கலாம். அந்த சொத்து லாபஸ்தானத்துல வந்து விக்கிற மாரி இருக்கும். அதே மாரி வந்து 10, 5 நம்மள கேட்டாலும் நம்மள நம்பி குடுப்பாங்க. நீண்ட நாளாக வராக்கடன் அதாவது லிஸ்ட்லயே நமக்கு இல்ல. அதாவது வரவே வராது அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா வச்சுக்கும்போது நம்மள தேடி வந்து குடுக்குற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இதனால வந்து ஒரு சுபச்செய்தி இல்ல. பல சுபச்செய்திகள் நமக்கு வந்து நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5 குடையன் அப்படி சொல்லும்பொழுது வந்து பிள்ளைகள் வகையில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு தப்பு, ஒரு தடங்கல் ஏதாவது ஒரு ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையிலயோ, இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு சங்கடப்படுற அளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்க வந்து கவனமா அதையுமே வச்சு நோக்கும்போது, நீங்க போற இதுல வச்சு நோக்கும்போது, அதையுமே வந்து ஒரு வழி நடத்துனீங்க அப்படின்னா வந்து, அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 10 அதாவது ஒரு முதல்ல சொன்ன 10 குடையன் அப்படி சொல்லும்பொழுது வந்து, சனீஸ்வர பகவான் வீட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. அதாவது வந்து நீங்க வந்து இப்ப ஒரு இப்ப 10 பேருக்கு வந்து வேலை குடுக்குறீங்க அப்படின்னா, அது 100 பேரா மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு மளிகை கடை இருக்குன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் மாரி வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பெரிய வச்சோகம் ஒரு நிறுவனமா மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க அப்படின்னா வந்து, அதாவது டக்குன்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, எல்லாமே ஒரு நல்ல விதமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அதனால வந்து இந்த மார்ச் மாசம் ரிஷபராசி நேயர்கள பொறுத்தவரைக்குமே, இது ஒரு சிறந்த ஒரு பொற்காலம். அது நீங்க வந்து சரியான முறையில பயன்படுத்திங்க. நம்ம எல்லா செயலுக்கும் உடம்பு ஒத்துழைக்கும். வீடு, வாசல், மண்மனை, பொன் பொருள், அதே மாரி வந்து ஆட்சி, அதிகாரம், அரசியல், அதே மாரி வந்து அரசாங்கம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே வச்சுக்கும்போது நம்ம டக்குனு வந்து அமையிற அளவுக்கு அந்த வேலை வந்து செய்ற மாரி நான் இன்னும் ஒரு 10, 5 நம்ம லாபத்துக்கு எடுக்கிற அளவுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. இது ரிஷபராசி பற்றி பொதுவான தகவல்கள். இதுல வந்து உங்களுக்கு ஒரு மாறுபடுது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்டின்னா, அது உங்களோட முழுமையான ஜாதகத்த தான் பார்க்கணும். என்னோட நம்பர் கீழ இருக்குது. அது வந்து தொலைபேசி வாயிலாகவோ, இல்ல ஒரு WhatsApp வாயிலாகவோ எனக்கு வந்து நீங்க அனுப்புனீங்க அப்டின்னா வந்து, அது கரெக்ட்டான முறையில கணிச்சு, அதாவது என்ன திசை நடக்குது, என்ன புத்தி, என்ன ராசி நட்சத்திரம், இப்ப இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்த எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்த விதமான கோயிலுக்கு போலாம், என்ன ஒரு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்டின்றது வந்து இதை விட நல்ல தெளிவாகவும் சொல்லப்படும், குறைந்த கட்டணத்தில். இது நீங்க வந்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திங்க. இது ஒரு பொதுவான வந்து நான் சொன்ன மாரி ஒரு ஜ ஜ ரிஷவராசி பத்தி சொல்லியிருக்கிறேன். உங்களோட ஜாதகம் பார்த்தா மட்டும் தான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லப்படும். இந்த சேனலை முதலா பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி ஆல் என்ற பட்டன் அமுத்திக்கங்க. அதே மாரி ஷேர் பண்ணுங்க. 4 பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா அனுப்பிவிடுங்க. அதே மாரி லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்கப்படும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.